ஷியாம்பூர் என்ற கிராமத்தில் சிவா என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். சிவா தனது தாயுடன் வாழ்ந்தான் மற்றும் தனது தோட்டத்தில் இருந்து மாம்பழங்களை விற்று வாழ்வை நடத்தினான். அவன் மரங்களை நன்றாக பராமரித்து கிராமத்தில் மாம்பழங்களை விற்றான். ஆனால் சில சமயம் மாம்பழங்கள் பாதி பழுத்ததாகவும் சில சமயம் அவை கெட்டு போய்விடும். ஒரு நாள் சிவா தனது மாம்பழங்களை விற்க சந்தைக்கு சென்றான். அங்கு ஒரு வியாபாரி சொன்னான், ஐயா, இவை என் தோட்டத்தில் இருந்து புதியதாக பெற்ற மாம்பழங்கள். தயவு செய்து இவை வாங்குங்கள். இந்த மாம்பழங்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றன. ஒரு குப்பை வியாபாரியும் இதை எடுக்க மாட்டான். வாங்குவதை விடுங்கள், யாரும் இதை சாப்பிடவும் மாட்டார்கள். ஒரு மாம்பழம் ருசி பார்த்து பாருங்கள். இது உண்மையில மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இவ்வளவு மோசமாக இருக்கும்போது யார் இதை வாங்குவார்கள் அல்லது சாப்பிடுவார்கள்? இதை கேட்ட சிவா மிகவும் மனமுடைந்தான் மற்றும் மாம்பழங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். இது தினமும் நடந்தது. அவன் எப்போது சந்தைக்கு மாம்பழங்களை விற்க சென்றாலும் யாரும் அவற்றை வாங்கவில்லை. அவனுடைய எல்லா மாம்பழங்களும் அழுகிக் கொண்டிருந்தன. மேலும் அவன் மேலும் மனமுடைந்து கொண்டிருந்தான். அவன் கடனில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அவன் கடன் வாங்கியவர்கள் வீட்டிற்கு வந்து வீட்டுப் பொருட்களையும் எடுத்துச் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த கடனாளிகளில் ஒருவன் புவன். அவனுக்கு ஒரு பெரிய மாம்பழ தோட்டம் இருந்தது. அவனுடைய மாம்பழங்கள் நகரத்தில் அதிக விலையில் விற்கப்பட்டன. புவன் பேராசையும் சுயநலமும் கொண்டவன். அவன் ஒருவருடைய பணத்தையும் விட்டு வைக்க மாட்டான். புவன் சிவாவின் வீட்டிற்கு வந்தான். ஏய் சிவா, உன் கடன்கள் வேகமாக அதிகரிக்கின்றன என்று கேட்டேன். நீ ஏன் எனக்காக வேலை செய்ய வரக்கூடாது? குறைந்தபட்சம் உனக்கு உணவும் தங்கும் இடமும் இருக்கும். இப்போது என் சலுகையை ஏற்கும் தவிர உனக்கு வேறு வழியில்லை என்று நினைக்கிறேன். சேட்ஜி, நான் எனது வழியில் சமாளித்துக் கொள்வேன். உங்களுக்காக வேலை செய்வதை விட தெருவில் வாழ்ந்தே நான் இருப்பேன். உங்கள் சலுகைக்கு நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். இதை கேட்ட புவன் கோபமடைந்து சிவாவிடம் கத்தினான். இந்த பிச்சைக்காரனை பாரு, என்னை முன்னால் பெரியவனாக நடிக்கிறான். உனது இடத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு உதவ முயன்றேன். சரி விடு. 2 வாரத்தில் என் கடனை திருப்பி செலுத்து, இல்லையெனில் உன் வீடும் தோட்டமும் எடுத்துக்கொள்வேன். இப்போது தயவுக்கு மதிப்பு இல்லை. நான் இப்போது போகிறேன். அதை சொல்லிவிட்டு புவன் அங்கிருந்து சென்று விட்டான். சிவா கவலையுடன் அமர்ந்திருந்தான். பிறகு அவன் தாயிடம் சொன்னான், அம்மா, நான் புவனின் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் அவன் நம்முடைய வீடும் தோட்டமும் எடுத்துக்கொள்வான். இப்போது கிராமத்தில் யாரும் எனக்கு பணம் கடன் கொடுக்க தயாராக இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சிவா கவலையுடன் இருப்பதை பார்த்து அவன் தாய் ராமா சொன்னாள், மகனே, இப்படி சோம்பலாகி நம்பிக்கையை இழக்காதே. நீ புவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவன் இப்படித்தான் பலரை ஏமாற்றுகிறான். நீ நகரத்துக்கு சென்று முயற்சி செய்து பார்க்கலாமே, அங்கே ஏதாவது நல்லது நடக்கலாம். ராமாவின் வார்த்தைகள் சிவாவுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தன. அடுத்த நாள் சிவா நகரத்துக்கு சென்றான். அவன் சில கடைக்காரர்களிடம் கடன் கேட்டான். ஆனால் யாரும் அவனை அறியாததால் உதவவில்லை. மாலை நேரமாகும்போது அவன் நம்பிக்கையை இழந்து காட்டில் வழியாக வீடு திரும்ப முடிவு செய்தான். நடந்து செல்லும் போது சிவா ஒரு சாது பாபா நிலத்தில் உணர்விழந்து கிடப்பதை பார்க்கிறான். சிவா அவருக்கு அருகில் செல்கிறான். அவன் சாதுவை எழுப்ப முயற்சிக்கிறான். ஆனால் அது பயனளிக்கவில்லை. அதனால் சிவா சாதுவின் முகத்தில் தண்ணீர் தெளிக்கிறான். சாது பாபா எழுந்து உட்கார்கிறார். சில தண்ணீர் குடித்த பிறகு பாபா நன்றாக உணர்கிறார். பாபா, இப்போது உங்களுக்கு நலம்தானா? ஆமாம் மகனே, இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. நீ இந்த முதியவருக்கு உதவினாய். நீ எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். சொல், உனக்கு என்ன வேண்டும்? பாபா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் என் கடன்களை அடைக்க உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் தாருங்கள். சாது தனது பையில் இருந்து ஒரு விதையை எடுத்து சிவாவுக்கு கொடுத்தார். மகனே, இந்த விதையை உன் தோட்டத்தில் நட்டுவிடு. அதை நட்டபோது உனக்கு வேண்டிய பழத்தின் பெயரை சொல். இந்த மரம் அந்த பழத்தை கொடுத்து உன் ஏழைத்தனத்தை நீக்கும். சிவா அந்த விதையை எடுத்துக்கொண்டு சொன்னான், நன்றி பாபா, நான் இப்படி உங்களை விடைபெறுகிறேன். சிவா வீட்டிற்கு திரும்பி அடுத்த காலை அந்த விதையை தனது தோட்டத்தில் நட்டான். நடும்போது அவன் மாமரத்தின் பெயரை எடுத்தான். 2 நாட்கள் கழித்து அந்த விதை ஒரு சிறிய செடியாக மாறியது.
அது வளர்ந்ததை பார்த்து சிவா மகிழ்ந்தான். அவன் மனதில் நினைத்தான், இது ஒரு மாயமான மரம் போல இருக்கிறது. பார்த்து காத்திருக்கலாம். இதை நினைத்து சிவா வீட்டிற்கு திரும்பினான். நாள் கடந்த நாளாக அந்த செடி வலுவாக வளர்ந்தது. சிவா இந்த செடியையும் தனது தோட்டத்தில் உள்ள மற்ற மரங்களோடு சேர்த்து பராமரித்தான். 8வது நாளில் அந்த செடி ஒரு முழுமையான மாமரமாக மாறியது. அந்த மரத்தில் பொன்னிற மாம்பழங்கள் இருந்தன. இந்த மாம்பழங்கள் வேறுபட்டவை என்று சிவாவுக்கு தோன்றியது. அவன் ஒரு மாம்பழத்தை பறித்தான். அப்போது இந்த மாமரம் சாதாரணமல்ல என்று அவனுக்கு புரிந்தது. அந்த மாம்பழங்களும் சாதாரணமல்ல, அவை பொன் மாம்பழங்கள். இதை கண்ட சிவா மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஓ கடவுளே, நீ உண்மையில் கருணை உள்ளவன். எப்போதும் எனக்கு ஆசீர்வதியுங்கள். சிவா இன்னும் 4 மாம்பழங்களை பறித்தான். அந்த 5 பொன் மாம்பழங்களுடன் அவன் சந்தைக்கு சென்று அவற்றை விற்றான். அந்த பணத்தை கொண்டு அவன் புவனின் கடனை திருப்பிச் செலுத்தினான். இதை கண்ட புவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் வேலையில் பிஸியாக இருந்ததால் புவன் அதை தற்காலிகமாக புறக்கணித்தான். சிவாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அவன் எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டு தாயுடன் ஒரு பெரிய வீட்டுக்கு மாற்றி விரைவில் வாகனங்களும் நிலமும் வாங்கினான். புவனுக்கு சிவாவை பார்த்து பொறாமை வந்தது. இதை நினைத்துக்கொண்டு அவன் மரத்துக்கு அருகில் செல்கிறான். மாம்பழங்களை பறிக்க கையை உயர்த்தியவுடன் அவன் நேராக ஒரு ஆழமான குழியில் விழுந்து விட்டான். ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. அதனால் சுற்றியுள்ள விவசாயிகள் ஓடி வந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த புவன் பயந்து விட்டான். அப்போது சிவா அவனிடம் சொன்னான், ஜி, ஒரு நாள் நீ என் மாம்பழங்களை திருட வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் முன்பே இந்த குழியை தோண்டினேன். அப்படி யாரும் என் மாம்பழங்களை திருட முடியாது. இதை கேட்ட புவன் பதற்றமடைந்து சிவாவிடம் சொல்கிறான், ஓ சிவா, நான் திருட வரவில்லை, வெறும் பார்க்கத்தான் வந்தேன். தயவு செய்து என்னை வெளியே எடுத்து உதவும். இப்படி உனக்கு உதவ போகும் ஒரேவர் போலீஸ் தான். நீ எத்தனை ஏழை மக்களை ஏமாற்றி இருக்கிறாய். இன்று நீ அதற்கான விளைவுகளை சந்திக்க போகிறாய். ஓ சிவா, நீ எனக்கு மகன் போல இருக்கிறாய். நீ என்னிடம் இப்படி செய்வாயா? வா மகனே. அதுதான் பிரச்சனை. ஜி சொன்னார், இன்று உன்னை விட்டு விட்டால் நீ மற்றவர்களையும் தொடர்ந்து கொள்ளையடிப்பாய். அதனால் மன்னிக்கவும், நான் உனக்கு உதவ முடியாது. அதைச் சொல்லி சிவா போலீஸை அழைத்தார். அவர்கள் வந்தபோது புவன் அமைதியாகிவிட்டான். போலீசார் அவனை திருட்டுக்காக கைது செய்தார்கள். புவன் பலரை கொள்ளையடித்திருந்ததால் கிராம மக்கள் இதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். இப்போது சிவா ஒரு பணக்காரராகிவிட்டார். அவர் ஏழைகளுக்கு ஆதரவாக இருந்தார் மற்றும் தேவையுள்ள இளைஞர்களுக்கு எப்போதும் கடன் வழங்கி அவர்கள் முன்னேற உதவினார். அவர் மற்றும் அவரது தாய் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். மாயமான பொன்னான மாமரத்தால் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தது. இந்த கதை எங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் உண்மையின் பாதையை பின்பற்ற வேண்டும், சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது.